இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக், அதாவது பிகினர்ஸ், லாங் டர்ம் இன்வெஸ்டர், நம்மள மாதிரியான நிறைய பேர் இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம லைஃப்ல பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஆனா அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, டிஜிட்டல் அரெஸ்ட் மெத்தட். அதாவது உங்க வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, அதுல போதைப் பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி டிஜிட்டல் அரெஸ்ட் சொல்லி ஏமாத்துறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு குழுக்கல்ல, அதாவது லாட்ரி விழுந்திருக்கு, நீங்க இந்த பொருளுடைய யூசரா இருக்கீங்க, ஜியோ யூசரா இருக்கீங்க, இல்ல ஏர்டெல் யூசரா இருக்கீங்க, உங்களுக்கு இத்தனை கோடி ரூபாய் விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு மெயில் வர்றது. அதுக்கு வாங்கணும்னா நீங்க டேக்ஸ் கட்டணும்னு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுங்கிறது. அப்புறம் உங்களுக்கு உங்க வீட்டு மேல மாடியில டவர் வைக்க போறோம், நாங்க நெட்வொர்க் டவர் வைக்க போறோம், அதுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க, அப்ளை பண்ணா இவ்வளோ ரூபாய் பணம் கட்டணும் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஸ்கேம் தான். ஆனால் அதை தாண்டி நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்லேயுமே சில ஸ்கேம்ஸ் இருக்கா அப்படின்னா, எஸ், நிறைய ஸ்கேம்ஸ் இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த ஸ்கேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ், இந்த பம்ப் அண்ட் டம்ப். இந்த பம்ப் அண்ட் டம்ப்னா ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. இது ஒரு சில ஸ்டாக்கை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு 20 ரூபா இருக்க ஸ்டாக்கை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அது 30 ரூபாவா ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, அது 50 ரூபா போவோம், 100 ரூபா போகும்னு உங்களுக்கு ஒரு ஆசையை காட்டி அதுக்குள்ளே நிறைய ஷேர் போனஸ் கொடுக்குறாங்க. அடுத்து ஆர்டர் எடுத்திருக்காங்க, இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஆர்டர் எடுத்திருக்காங்க, அதனால இந்த ஏர்னிங் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை டெம்ப்ட் பண்ணுவாங்க. இந்த டெம்ப்டேஷனில் கொஞ்சம் பணத்தை உங்களை போட வச்சு முதல்ல ஒரு ட்ரையல் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, இப்போ விற்காதீங்க, போனஸ் நெக்ஸ்ட் மந்த் கொடுக்க போகிறாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னமும் உங்களை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. பண்ண வச்சு கடைசியில் அவங்க ஒரு எக்ஸிட் கொடுத்துருவாங்க. இந்த எக்ஸிட் கொடுத்தாங்கன்னா உங்கள் நிலைமை என்னென்னா, அந்த ஷேரை நீங்கள் விற்கவே முடியாது. ஏன் விற்க முடியாது? ஏன்னா பையரே இருக்க மாட்டாங்க. லோ சர்க்கியூட்டில் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். செபி என்ன பண்ணுவாங்க, லோ சர்க்கியூட் போயிடுச்சுனாலே லாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதிகமாக டிரான்சாக்ஷன் ஆகாத அளவு பார்த்துட்டே வருவாங்க. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரியான பிரச்சனையில் ஒருவேளை நீங்கள் இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, அதில் எப்படி நம்ம ரெக்கவர் ஆக முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இனிமேல் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுங்கிறது நீங்கள் இந்த வீடியோ மூலமாக கற்றுக்கலாம். ரைட்டா? இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஆர்என்பி டெனிம். ஸோ இந்த மல்டிபேக்கர் அப்படிங்கிற அந்த குரூப் இருக்குல்ல, வாட்ஸ்அப் குரூப், இன்ஸ்டா குரூப்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க மூலமாக என்ன ஆகுதுன்னா, தொடர்ந்து ஒரு கன்வின்சிங் வருது. என்னன்னா, 150 ரூபா இருக்கும்போது நீங்கள் இதை வாங்குங்க, இது போனஸ் கொடுக்க போகிறாங்க, இவங்க 200 crores வரைக்கும் ஆர்டர்ஸ் எடுத்திருக்காங்க. அப்போ இதெல்லாம் உண்மையானு போய் பார்க்குறோம், நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் தானே. அப்படின்னு போய் பார்த்தா உண்மையிலேயே ஆர்டர் வந்திருக்கிறதுமே நியூஸில் அப்டேட் ஆயிருக்கு, என்எஸ்சி இந்தியாலையும் அப்டேட் ஆயிருக்கு, நம்ம எல்லாருடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டோடைய நியூஸ்லையும் வந்திருக்கு. ப்ளஸ் போனஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இது ஸ்பிளிட்னு மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த போனஸ் மார்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ போனஸ் கொடுக்குறாங்க, ஸ்பிளிட் வருது, இல்லை இந்த மாதிரி 200 crores அவங்க புதுசாக ஆர்டர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ரைட், இது மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா அப்படின்னு என்ன பண்ணுறாரு நம்ம கிளைண்ட், ஒரு 5 லட்ச ரூபாய் எடுத்துன்னு போய் அதை இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இந்த 5 லட்ச ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை விற்கிறது யாரு, அந்த சைட்லேருந்து இவனுங்க தான் விற்கிறானுங்க, அவங்ககிட்ட தான் அது இருக்குது. மேபி அவங்க எம்டிஎஃப் யூஸ் பண்ணாங்களா, எந்த பர்பஸ், எந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவங்ககிட்ட நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது, அதை விற்கணும்னு நினைக்கிறாங்க. அதை என்ன பண்ணுறாங்களா, இவரோட தலையில் 150 ரூபாய் கட்டுறாங்க. மேபி அதை சீப்பாக வாங்கியிருப்பாங்களோ என்னமோ. 150 ரூபா வரைக்கும் இவருக்கு தள்ள கட்டுறாங்க. 150 ஆரம்பிக்குது, 150 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. அடுத்து என்ன ஆகுது, இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. இது ஒரு மாதிரி ஒரு 100 பேர்கிட்ட இவங்க பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, இது அப்படி நிறைய என்ன ஆகுதுன்னா வாங்குறாங்க. யார், ஆப்போசிட் சைடில் வாங்கிட்டே இருக்காங்க, ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம 150 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக் 200 வரைக்கும் வந்துருச்சு அப்படிங்கிறப்போ அந்த கிட்டத்தட்ட அந்த 190 ரூபாய் இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, ஒன்ஸ் அகைன் இதில் 30 லட்ச ரூபா லோன் வாங்கி என்ன பண்ணுறாருன்னா இதில் டம்ப் பண்ணுறாரு. யாருக்கும் தெரியாமல் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு ஷார்ட் ஸ்பேனில் ஒரு 2 months நம்ம வெளியே வந்துட போகிறோம், ஒரு 250 ரூபா இல்லை 300 ரூபா இருக்கும்போது நம்ம வெளியே வந்துடும், ஒரு 100% ப்ராஃபிட் வந்ததும் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற ஆசை. புரியுதுங்களா? இப்போ இந்த நேரத்தில் இந்த ஸ்கேம் தானே, இதை நம்ம தடுத்துருக்கலாமே, நம்ம கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே நீங்கள் நினைக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், எப்பவுமே உங்களுடைய கண்ணு முன்னாடி உங்களுடைய அறிவு பயன்படும் போது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களோட பேராசை உள்ளே வெளியே வரும்போது இந்த ஸ்கேம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட பேராசையை தூண்டுவாங்க. அப்போ நம்மளோட அறிவு மங்கிரும், நம்ம எதையுமே யார்கிட்டையுமே கேட்க மாட்டோம், பேச மாட்டோம், இந்த வேலையை செய்ய முயற்சி பண்ணுவோம். அப்புறம் தான் நம்பிக்கை தெரியும், என்னடா இந்த தப்பை போய் நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு. அப்போ அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா, 200 rupees இருக்கும்போது இவங்க எல்லாருமே எக்ஸிட் ஆகிட்டாங்க, அந்த ஷேரை வாங்குறதுக்கு ஆளே இல்லை. கிட்டத்தட்ட இப்போ அந்த ஷேர் கண்டினியூஸாக என்ன ஆகுது, கீழ் நோக்கி நகருது. இவங்க கிட்ட பேசவும் முடியல, யார்கிட்ட, யார் இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாலும் அவன் எல்லாம் எஸ்கேப். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் நான் என்ன நினைக்கிறேன், ஒரு தடவை 2 தடவை நடந்திருக்குமோ அப்படின்னு பார்த்தா இல்லை, இது காலத்துக்கு காலமாக நடந்துகிட்டே வருது. இதில் ஒன் ஆஃப் தி ஸ்கேம் தான் இப்போ நம்ம பார்க்குற 2026 நடந்திருக்கக்கூடிய இந்த ஸ்கேம். ஸோ இந்த கம்பெனிக்கும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னா, கம்பெனிக்கும் இதுக்கும் நேரடியாக சம்மந்தம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. அந்த கம்பெனியில் மேபி இந்த மாதிரி பென்னி கம்பெனி சொல்கிறோம் இல்லையா, அதாவது எம்எஸ்எம்இல வரக்கூடிய பெருசாக ஒன்றும் யாருக்கும் அந்த ஐடியா இல்லாத, அந்த ஸ்டாக்கை யாருமே வாங்கவும் மாட்டாங்க, விற்கவும் மாட்டாங்க, அப்படியே ஸ்டாக்னெட்டாக இருக்கும். சில ஷேர் ஹோல்டர்ஸ் அதை வச்சிருப்பாங்க, கம்முன்னு வச்சிருப்பாங்க, கம்பெனி நடந்துகிட்டே இருக்கும். பட் இதை புரிஞ்சுக்கிறவங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஷேர்ஸை இந்த மாதிரி வாங்கி
இதை பெட்டரான ப்ரைஸ்க்கு விற்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இது எந்த மாதிரியான ஸ்கேம்னு இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு திருட்டு கும்பல் இருந்துகிட்டே தான் இருக்கும் காலத்துக்கும். அதை நம்ம தடுக்க முடியல. எம்எல்எம்ங்கிற பேரில் ஒரு பெரிய ட்ராப்பிங் இருக்குது. அது மாதிரி நிறைய இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் தொடர்ந்து இமெயிலில் குழுக்கள், பம்பர் லாட்ரி, இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு எல்லாமே இருக்க தான் செய்யும். கொஞ்சம் நாம தான் என்ன பண்ணணும்னா நிதானமாக சரியான ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணுறோமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நடந்த சம்பவத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணலாம், அதையும் நான் சொல்கிறேன் பார்த்துக்கங்க. பொதுவாகவே இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட நேம் வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து மாட்டுது அப்படின்னா ஸ்டே அவே, அவ்வளோதான் முதல் விஷயம். இந்த கம்பெனி அப்படி சப்போஸ் பேசக்கூடிய இந்த நிறுவனங்கள்லாம் வந்து இந்த எம்எஸ்எம்இ செக்மெண்ட்டில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க. எம்எஸ்எம்இ, ஸ்மால் கேப் இந்த செக்மெண்ட்டில் வருதான்னு பாருங்கள். மேபி எல்லாமே நான் தப்பு நடக்கும் சொல்லல, பட் ஸ்டே அவேங்கிறத தான் சொல்கிறேன். அடுத்தது இன்ட்ராடே பட்டன் டிசேபிள் ஆயிருக்கும். ஏன்னா அங்கே சஃபிஷியன்டான பையர் அண்ட் செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக இல்லைங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். அது ஒரு உங்களுக்கு நல்ல இண்டிகேட்டராக இருக்கும் இந்த கேஸில். அப்போ இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். அப்போ ஒருத்தன் வந்து 100 ரூபா ஷேர் விற்கிது, இந்த 100 ரூபாய்க்கு இந்த ஷேரை வாங்கினா 200 ரூபா போகும், 300 ரூபா போகும்னு சொன்னாதான் அந்த ஸ்கேமே பண்ண முடியும். புரியுதுங்களா? நார்மலாக இப்போ புரோக்கர்ஸ் கொடுக்குற அந்த அட்வைஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10% வைப்பாங்க. 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா அது 110 ரூபாயிலிருந்து 112 ரூபா போகும் இன்னொரு 3 மாசத்துலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஸ்கேமர்ஸ் மட்டும் தான் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா 100%, 200% எல்லாம் சொல்லுவாங்க. 10 ரூபாய்க்கு ஸ்டாக் 30 ரூபா போகுது, வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு என்ன தோணும், நம்ம இதில் ஒரு 10 லட்ச ரூபா போட்டால் டக்குன்னு நம்ம ஒரு 20 லட்ச ரூபா எடுத்துன்னு வெளியே வந்துடலாம் ஷார்ட் ஸ்பேனில், அப்படிதான் தோணும். இயல்பு தானே? அதைத்தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரேன். ஸோ கம்பெனி போய் வெரிஃபை பண்ணிங்கன்னா ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஆனால் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப உங்கள் ஆசையை தூண்டி உங்ககிட்ட இருந்து பணத்தை பறிக்கிறதுக்கான வேலைகள் நடக்கும். நான் இப்போ ஸ்க்ரீனில் வச்சிருக்கேன் பாருங்க, எப்படி ஒரு ஸ்பைக் இருக்குது தெரியுதா? ஸ்ட்ரைட்டாக அடிக்கும். இந்த கம்பெனி பேர் என்னது? கிளான் ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது என்ன ஆகுது, சர்றன்னு திருப்பி கீழே வந்துடுது. கீழே வர்றது பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த ஹையஸ்ட் ப்ரைஸில் வாங்கினா பாருங்க சிலர், நம்மளை போல யாராவது ஏமாந்தவங்க, அவங்களுக்கு அவங்களோட லாஸ் வந்து ரெக்கவரே ஆகாது. கம்பெனி பாருங்க நல்லா இருக்கிறதுனால தான் அது தொடர்ந்து ரன் ஆகிட்டு இருக்கு. பட் நெகட்டிவ்லையும் போது, பாசிட்டிவ்லையும் போகுது. ஆனால் என்னன்னா அந்த ஸ்பைக்கை வந்து அந்த ரேட்டில் நீங்கள் வாங்கிறீங்கல்ல, ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3200 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஸ்பைக் ஆயிருக்கு. புரியுதா? 3200, 400 ரூபாய் வரைக்கும் ஸ்பைக் ஆயிருக்கு. இப்போ 830 ரூபா தான் இருக்கு. எப்படி நீங்க லாஸ் ரெக்கவர் பண்ண முடியும்? ஸோ பாசிபிளே இல்லை. அடுத்தது ஐபிஓல வந்ததே 2026 தான். வந்த தேதியிலிருந்து இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் வந்து யாரோட சம்மந்தப்பட்டிருப்பாங்களோ, இந்த நிறுவனத்தோட சம்மந்தப்பட்டிருப்பாங்களோங்கிற சந்தேகமும் நமக்கு வரணும். இல்லாமலாம் இருக்காது. ஏன் சொல்றேங்கிறத கேளுங்க. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல ஒரு கம்பெனி வைக்கிறேன், RM Bricks and Sprinklers. இந்த கம்பெனியோட ஸ்பைக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்போ நடந்திருக்கு? பிப்ரவரி மாதம் நடந்திருக்கு. ஆனால் இந்த கம்பெனிக்கு 5:7, 7:5 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஆர்டர்ஸ் புக் வந்து க்ரோத் வந்திருக்குங்கிற நியூஸ் எல்லாம் இதில் அப்டேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்க. ஸ்பிளிட்டு கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்க, எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னா மார்ச் 12ஆம் தேதி தான் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டே வருது பப்ளிக்கு. அப்போ மார்ச் 12ஆம் தேதி வரக்கூடிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு சம்பவம் என்னைக்கு நடந்ததா சொல்கிறேன் நான்? எஸ், பிப்ரவரி மாதமே எங்கேயோ லீக் ஆகி இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா ஷேர் ப்ரைஸை அதிகப்படுத்தி விற்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபடுறாங்க. இதுதான் நம்ம கிளைண்ட் வந்து எங்கே ஏமாந்தாங்களோ அந்த பர்டிகுலர் கம்பெனி. இப்போ இந்த கேஸில் ஒரு நம்ம கிளைண்ட்டை வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னா என்ன ரேட்டில் ஏமாத்திருக்காங்க பாருங்க, கிட்டத்தட்ட 120 ரூபா வரைக்கும் கொண்டு போய் ஏமாத்திருக்காங்க. 120 ரூபாய்க்கு போன ஸ்டாக் இன்னைக்கு எவ்வளவு விற்கிது? 38 ரூபாய். ஸோ விற்கிதான்னு கேட்டால் கிடையாது. உள்ள போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் தொடர்ந்து நிறைய பேர் 25 லட்சம் 30 லட்சம் ஸ்டாக்ஸை வந்து கியூவில் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான், பையர் இல்லாமல். 120 ரூபா வரைக்கும் யார் வித்திருக்கலாம்? மேபி இந்த கம்பெனியோட ஓனரே வித்திருக்கலாம். இப்போ திருப்பி அவரே என்ன பண்ணலாம்? பையும் பண்ணலாம் 75 ரூபாய்க்கு. இது ஒரு வேலையாவே இதை செய்வாங்களான்னா எஸ், தெர் இஸ் எ பாசிபிலிட்டி. இதுக்கு பெரிய சிண்டிகேட்டே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. நான் எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா ஒரு பாயிண்ட், இந்த மாதிரி ஸ்டாக் ப்ரைஸ் ஏற்றி இறக்கிறதுக்குன்னு வந்து பெரிய சிண்டிகேட் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ஐடிசி கேஸில் கூட 4 கோடி ஷேர் விற்றப்போ அவர் இந்த சிண்டிகேட்டை பயன்படுத்தாமல் நேரடியாக விற்றதுனால என்னாச்சு? 400 ரூபாய் இருந்த ஷேர் ப்ரைஸ் 350 ரூபாய்க்கு விழுந்து 325 ரூபாய்க்கு விழுந்தது. கரெக்டாக? அதுவே இந்த மாதிரி சிண்டிகேட் கிட்ட நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இதுக்கு ஒரு ஸ்பைக் வைப்பாங்க. 400 ரூபாயிலேருந்து 450 ரூபா ஸ்பைக்கை வச்சு அங்கே நம்ம நிறையா பேரை வந்து வாங்க வச்சிருக்கலாம். ஆனால் அது லேமனை ஏமாத்துறதுக்கான அர்த்தம் தான். இது மாதிரி பண்ணக்கூடாது. சட்டப்படி வந்து இது ஒரு கிரைம். இந்த மாதிரியான கிரைம்லாம் நடந்ததுன்னா செபி என்ன பண்ணுவாங்க, இதை வந்து ப்ராப்பர் எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் என்ன டிரான்சாக்ஷன் பேசுனீங்க, இந்த வாட்ஸ்அப் சாட்டு, இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த எவிடன்ஸ் ப்ரூவ் ஆச்சுன்னா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி, அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி சம்மந்தப்பட்டவங்களுக்கு, லாஸ் ஆனவங்களுக்கு ஒரு ப்ரொபோஷனேட் கொடுப்பாங்க. பட் அதெல்லாம் நடந்திருக்காங்கன்னா ரொம்ப ரேராக நடந்திருக்கு. அதனால் இந்த மாதிரியான லாஸ் எல்லாம் வந்து ரெக்கவர் பண்ண முடியுமானா நோ, நாட் பாசிபிள். ஸோ தப்பிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு தேடி பார்த்து எஸ்கேப் ஆகிறது மட்டும் பார்க்கணுமே தவிர இங்கே நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த 38 ரூபாய்க்காவது விற்க முடியுமானா விற்க முடியாதுங்கிறது தான் நிதர்சனம். ட்ரேட் ஆகுது, சேல் மட்டும் ஆகிட்டு இருக்கு எங்கேயோ. திருப்பி அந்த பையரே வாங்குறான். யாரு நம்ம கிட்ட வித்தான் பார்த்தீங்களா, அவனே திருப்பி கம்மி ரேட்டுக்கு அதை வாங்குறான். மேபி இன்னொருத்தனை ஏமாற்றுவான். அவ்வளோதான். இன்றியல் அதுதான் நான் சொல்ல வரேன். இவங்க யாரும் திருந்தவும் போகிறதில்ல,
நம்மளை வாழவும் கூட போகிறதில்ல இந்த கேஸில். இப்போ வேற ஒருத்தனுக்கு கொண்டு போவான், புதுசாக வந்தவங்களுக்கு பாருங்க 38 ரூபாய் இந்த ஸ்டாக்கு, இதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் ஏதாவது கதையை சொல்லி மேபி இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனிவே திங்ஸ் ஆர் தேர். ஆர்எம் ட்ரிப்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இன்ட்ராடே பாருங்க டிசேபிள் ஆயிருக்கு. ஏன் டிசேபிள் ஆயிருக்கு? சஃபிஷியன்ட் பையர் சஃபிஷியன்ட் செல்லர் ஏதாவது ஒரு சைடு குறைஞ்சா கூட ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி லாக் ஆகிடும். அப்போ இந்த லாக் ஆகுதுனாலே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த கம்பெனி நம்ம வாங்குறதுல ஆபத்து இருக்குங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். அதுக்காக இதுதான் வந்து ஒரே வழின்னு நான் சொல்ல வரல, இதுவும் ஒரு வழி அப்படி தான் சொல்கிறேன். ஏன்னா கம்பெனி பார்த்தா ஸ்ட்ராங்காக ஃபண்டமெண்டலாகவே ஸ்ட்ராங்காக இருக்குது. சில இன்வெஸ்டிகேஷன் ஸ்ட்ராங்காக இருந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் அப்போ ஷார்ப் லைன் ப்ராட்காஸ்ட்டு, வசுந்தரா ரசாயன்ஸ் லிமிடெட், இதெல்லாம் வந்து இது மேலே கம்ப்ளைண்ட்டே பதிவாயிருக்கு. பதிவாகி அந்த இன்வெஸ்டிகேஷன் இப்போ கோயிங் ஆன் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கடுத்தது இன்னுமே பதிவாகாத அஃபிஷியலாக ப்ரூவ் பண்ண முடியாத சில நிறுவனங்கள்னு பார்த்தீங்கன்னா கேஎன்ஆர் ரயில் இன்ஜினியரிங் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நல்ல கம்பெனின்ட்டு. ஆனால் அதெல்லாம் இதில் வந்து ஸ்கேமில் இருக்குது. அதுக்கடுத்து இந்த பிசி ஜுவல்லர்ஸ் உங்களோட போர்ட்ஃபோலியோலே இருக்கும். பிசி ஜுவல்லர்ஸ், சுஸ்லான் எனர்ஜி, நிறைய பேர் கேட்குறாங்க. நான் சொல்லுவேன் சுஸ்லான் எனர்ஜி பக்கம் இந்த மாதிரி ரெனியூவபிள் எனர்ஜி பக்கம் இப்போ போகாதீங்க கேஷுவலாக சொல்லுவேன். ஆனால் உள்ளே போய் பார்த்தா இந்த கம்பெனியை யூஸ் பண்ணி எல்லாம் ஸ்கேம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ என்ன சந்தேகம் வருது, இந்த கம்பெனிக்குமே இந்த ஸ்கேமுக்குமே இது சம்மந்தம் இருக்குமா? ஏன்னா ஷேரை வாங்குறது யாரோ விற்கிறது யாரோ அப்படிதான் நமக்கு தெரியுது. இதில் வந்து ஆப்ரேட்டர்னு ஒரு டீம் செயல்படுவாங்க. ஆப்ரேட்டர் அவங்க பேர். அந்த ஆப்ரேட்டரோட வேலை என்னன்னா இந்த ஸ்டாக்கை ரேட்டை ஏற்றுறது. ஒரு ஸ்டாக்கா ரெண்டு ஸ்டாக்கா அவன் என்ன பண்ணுவான்னா அதிக ரேட்டுக்கு அவனே விற்று அவனே வாங்குவான். இந்த பக்கம் வேற அக்கௌண்ட்டில் விற்பான், இந்த அக்கௌண்ட்டில் வேற அக்கௌண்ட்டில் வாங்குவான். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்ககிட்ட ஹோல்டிங்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வளர்ற மாதிரி ஒன்று தெரியும் இல்லையா? ஸோ இந்த ஆப்ரேட்டருங்கிறவங்க யாரும் வந்து கவர்மெண்ட் கம்பெனி ஆளுங்களோ இல்லை தனி ஆளோ கிடையாது. இது ஒரு ஏஜென்சி, இந்த சிண்டிகேட் தான் அந்த ஆப்ரேட்டர் வேலையை எடுத்து செய்வாங்க. அடுத்தது இப்போ பெரிய கம்பெனி நீங்கள் நம்புற ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்லேயே இந்த ஸ்கேம் நடந்திருக்கிறதா டாக் போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து அஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் லான்ச் ஆகலை. லான்ச் ஆகி அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்கேமரை கண்டுபிடிக்கிறதுங்கிறது கவர்மெண்ட்டுக்கான வேலை, இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறோம். 0.84 பைசையில் இருக்குது இந்த ஷேரோட ப்ரைஸ். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனும் கூட இன்ட்ராடே டிசேபிள் ஆயிருக்கு. கவனிங்க, இந்த மாதிரியான ஸ்கேமர்ஸ்க்கு வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் செபி வந்து ஆக்ஷன் எடுக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா மிஞ்சி போனால் இந்த ஸ்டாக்கை வந்து ஃப்ரீஸ் பண்ணலாம், இல்லைனா இவங்களோட அந்த ஸ்கேம் பண்ணவங்களோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணலாம். அவன் டீ கடைக்காரனா இருந்தானா அவனுக்கு எதுவுமே அவன் பேரில் இல்லவே இல்லைப்பா, அவனை வச்சு இவங்க மொத்த ஸ்கேமும் நடந்திருந்தா ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால. ஸோ மற்றபடி இது வந்து எஃப்ஐஆர் பண்ணலாம், சைபர் கிரைமில் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்கில் கூட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பண்ண முடியாதுன்னு கிடையாது. பட் இதெல்லாம் ரெக்கவரி நடக்குமாங்கிறதெல்லாம் வந்து $1 மில்லியன் கொஸ்டின் தான். செபி ஸ்கோர் போர்ட்டல்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் என்எஸ்சியில் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் கிரீவரன்ஸ் இருக்குது. இதில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி வைக்கலாம். இதெல்லாம் எதுக்காக பண்ணலாம்னா மேலும் அடுத்து யாரும் ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்கு வேணும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாமே தவிர நம்மளுடைய பணம் ரெக்கவர் ஆகுமாங்கிறது தெரியல. ஆனால் ஒருவேளை டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கொஞ்சம் ரெக்கவரி எடுக்க முடியும், நம்மளால முடியும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் ஆகிடுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30 லட்ச ரூபா லாஸ் ஆகிடுது. அப்போ 30 லட்ச ரூபாவுமே கிடைக்குமானா கிடைக்காது. ஆனால் நீங்கள் இதே 30 லட்ச ரூபா லாஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் அடுத்த 8 வருஷத்துக்கு நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. அதாவது ஏதாவது ஷேரை விற்று வரக்கூடிய லாபத்தை சொல்கிறேன் நான். ஒரு 30 லட்ச ரூபா உங்களுக்கு வருமானம் வருது இந்த 8 வருஷத்துலன்னா அந்த 30 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ண தேவையில்லைன்னா டேக்ஸ் கட்ட தேவையில்லை. 12% டேக்ஸ் இருக்கு, அது கட்ட தேவையில்லை. ஏன்னா இப்போ உங்களுக்கு 30 லட்ச ரூபா லாஸ் ஆயிருக்கு இல்லையா. ஆனால் இந்த லாஸ் கூட நீங்கள் 1 இயர் வச்சிருக்கணும் உங்களோட போர்ட்ஃபோலியோவில். வச்சிருந்து லாஸ் பண்ணால் மட்டும்தான் இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் லாஸில் வரும். அந்த மாதிரி வந்தால் மட்டும் நீங்கள் ஃபர்தராக லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸில் எவ்வளோ ப்ராஃபிட் சம்பாதிக்கிறீங்களோ அந்த ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டாம்னு சொல்கிறதன் மூலமாக 30 லட்சத்துக்கு 12% 3,60,000 ரூபாய் உங்களுக்கு மிச்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அவ்வளோதான். அப்போது இது எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு 1 or 2 இயர் கழிச்சு வரல இந்த கம்பெனியை வளர்ந்து மேபி அதே ப்ரைஸ் கூட வரலாம். அந்த கம்பெனிக்கும் இந்த ஸ்கேமுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத பட்சத்தில் அந்த கம்பெனி மேபி திருப்பி மேலே வரலாம் கூட. பட் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறது தான் இங்கே நம்மளுடைய பெரிய சந்தேகங்கிறதுனால உங்களுக்கு இது ரெக்கவரிலாம் கிடையாது. இது லாங் டேர்ம் வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் ஒரு 1 இயர் ஸ்பேனில் விற்றுட்டு அந்த லாஸை வந்து நீங்கள் உங்கள் கேபிட்டல் கெயின் லாஸாக மென்ஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 8 வருஷம் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். உங்கள் ப்ராஃபிட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான வாட்ஸ்அப்பு இவனுங்களை பார்த்தாலே தெரியும். இவனுங்களை அதிக பேர் வந்து ஹிந்தி மொழியை பேசுகிறாங்க, தமிழை வந்து அரைகுறையாக பேசுகிறாங்க. அதுக்காக ஹிந்தி பேசுகிறவங்க தப்புன்னு நான் சொல்லலை, அது நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. இதெல்லாம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் செய்கிறாங்க. அதாவது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எங்கேயோ ஒரு இடத்துல கொல்கத்தாலேயோ எங்கேயோ மிசோரம்லையோ எங்கேயோ உட்காந்துட்டு இந்த வேலையை செய்வாங்க. ஒரு கார் எடுத்துகிட்டு போய் ஒரு பைக் எடுத்துகிட்டு போய் அவனை எங்கேன்னு தேடி பிடிக்க முடியாது. போலீஸ் ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்குள்ளே போய் என்கொயரி நடத்துறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஸ்பெஷல் எக்கனாமிக் விங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லெத்தார்ஜிக்காக போகும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வேகமாலாம் போகாது. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இந்த கலைமகள் திட்டம் இருக்கு இல்லையா, கலைமகள் ஸ்கீமில் ஏமாந்தவனுடைய கேஸு எத்தனை வருஷம் ஆகுது, கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுது. இன்னமும் பெண்டிங்கில் தான் இருக்குது. இதே சென்னை ஹைகோர்ட்டில் தான் அந்த ஆஃபீஸர். என்ன பண்ண போகிறீங்க? ஒரு வேலையும் ஆகாது. புரியுதா? அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. அதனால தான் சேஃபாக என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வேறு ஸ்டேட்லேருந்து வேறு ஸ்டேட்டுக்குள்ளே நகர்ந்து இந்த வியாபாரம் பண்ணுறாங்க. அதுவே இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒருத்தர் இருந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே பண்ணான்னா அவனை ஈஸியாக பிடிச்சிருவாங்க. ஆனால் அதே வேறு ஸ்டேட் என்னும்போது there are several ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்.
அதெல்லாம் பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டாங்க. ஃப்ரீயாக அழகாக நல்ல கம்பெனிங்க, நல்ல நிறுவனங்கள், ட்ரேட் ஆகக்கூடிய நிறுவனங்களை வாங்குங்க. நான் இன்னொன்று சொல்லுவேன், இந்த நொடிச்சு போன கம்பெனிங்களை கம்மி விலைக்கு வாங்கி கொடுத்து அக்கௌண்ட்டில் கொண்டு வந்து போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்ல கம்பெனி ப்ரீமியமான ப்ரைஸில் வாங்குங்க, நல்லாவே வளருவாங்க. அது என்னுடைய ஐடியா உங்களுக்கு. இந்த ஸ்கேமில் நீங்கள் மாட்டாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, உங்கள் மனசு தான். உங்களுக்கு ஆசை வருதா, ஸ்டாக் வாங்காதீங்க. சிம்பிள். எவனா உங்களுக்கு ஆசை கட்டுறானா வாங்க. பேனிக் ஆகி விற்கக்கூடாது, ஆசைப்பட்டு வாங்கக்கூடாது, பயந்துட்டு விற்கக்கூடாதுன்னு எப்பவுமே சொல்கிறது தான் இப்போவும் சொல்கிறேன். எனிவே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? எஸ், லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு இந்த மாதிரியான சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நான் சொல்லாத பல விஷயங்கள் கூட இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் எழுதுங்க. கமெண்ட்டில் எழுதுறக்கூடிய விஷயங்கள் முக்கியமானதாக இருந்துச்சுன்னா நான் அதை பின் பண்ணுறேன். இன்னும் நிறைய பேர் படிக்கட்டும். ப்ளீஸ் இந்த மாதிரி விஷயத்தில் லெத்தார்ஜிக்காக இருக்காதீங்க. ஓப்பனாக வெளியே வாங்க. நம்ம வெளியே சொன்னால் அசிங்கம் தான், என்னடா இப்படி நம்ம பண்ணிட்டோமே, இதெல்லாம் நம்ம வெளியே சொல்ல முடியுமான்னு கூட நீங்கள் நினைக்கலாம். பயப்படாதீங்க, சொல்லுங்கள். சொன்னால் தான் பிரச்சனை தீர்வுக்கு வரும். சரிங்களா? கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க்கில் வீடியோ ஒன்று இருக்குது, அதை பாருங்கள். பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள். இல்லையா? அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.